வெல்கம் டு எம்ஹெச் இன்ஃபோடெக். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ரீசெண்டாக கிருஷ்ணகிரி அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கேசஸ் ஃபைல் பண்ணுறாங்க. ரீசெண்ட் ஒரு 1 மந்த்தாக அது என்னென்ன கேஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, லைக் 8வது படிக்கிற பொண்ணை வந்து பாலியல் பலாத்காரம், அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க. ஸோ பஸ்ஸில் இந்த மாதிரி நடந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷுவலான ஒரு சில விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக கிருஷ்ணகிரியில் காஞ்சிபுரத்தை சேர்ந்த டேவிட் ராஜன் அப்படின்ற ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்கும்போது நடுராத்திரி 2 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவரை வழிப்பறி பண்ணியிருக்காங்க. 3 பசங்க இன்க்ளூடிங் ஒரு 20 வயசுக்குள்ள இருக்கிற பசங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள வந்து வழிப்பறி பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்மளுடைய மாவட்டத்தில் வந்து ரொம்பவே இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்றதுக்கு ஒரு குட் எக்ஸாம்பிள் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேசஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் போலீஸ்காரங்க ரொம்பவே சின்சியராக ஒர்க் பண்ணிட்டு அந்த 3 பேரை ஃபைண்ட் அவுட் பண்ணி சேலம் ஜெயிலில் வந்து கொண்டு போய் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் பாதிக்கப்பட்ட நபர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்து பேட்டி கொடுத்துருக்காரு. என்னன்னா, நான் நடந்துட்டு போயிட்டு இருந்தேன், சின்ன பசங்க தான் ஏதோ கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு பேச்சு கொடுத்தேன். பட் ஆனால் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கல் எடுத்து மூஞ்சி மேலே அடிச்சுட்டு என்கிட்ட இருந்த பர்ஸு, மொபைல் இதெல்லாமே பிடுங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வேதனையாக தெரிவிச்சிருக்காரு. ஸோ பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அந்த விஷயம் முடிஞ்சு ஒரு 3 நாள் ஆகலைங்க. ரீசெண்டாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கிருஷ்ணகிரியில் ரொம்பவே ஃபேமஸான சையத் பாஷா மலை, ஓகேங்களா, பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இருக்கும். அந்த மலைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேர் லைக் வந்து ஒரு 30 வயசுக்கு மேலே இருக்கிற 2 ஜோடி, அதாவது ஒரு ஜோடிங்க வந்து மேலே வந்து தர்காக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு மதியம் வந்து ரொம்பவே வெயிலாக இருக்குது, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மலை மேலே மரத்துக்கு கீழே வந்து கொஞ்சம் ஸ்டே பண்ணி உக்காந்துருக்குறாங்க. அப்படி உக்காந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருந்த கும்பல் லைக் வந்து ஃபுல்லாக ட்ரிங்க் அடிச்சுட்டு ஒரு 4 பேர் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சரக்கு அடிச்சுட்டு உக்காந்துக்கிறாங்க. இவங்க இருந்த பார்த்தவொடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிட்ட வந்து பேசியிருக்காங்க. யார், எங்கேருந்து வரீங்க, என்ன ஏதுன்னு கேட்டு மிரட்டியிருக்காங்க. நீங்கள் வந்து இங்கே எதுக்கு வந்தீங்க, இங்கே என்ன பண்ணுகிறீங்கன்னு சொல்லிட்டு மிரட்டினோடனே அவங்க 2 பேரும் கொஞ்சம் பயமாயிருக்கு. எதனால் பயமாயிருக்கு அப்படின்றதுனால நான் பின்னாடி சொல்கிறேன். அவங்க லோக்கல் கிருஷ்ணகிரியாக இருந்திருந்தால் லைக் ஏதாவது ஒரு பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் அவங்க வந்து கிருஷ்ணகிரியை சேர்ந்தவங்க இல்லை. அதனால வந்து கொஞ்சம் நர்வஸ் ஆயிருக்காங்க. அப்படி ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரக்கங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இருக்கிற மொபைல் ஃபோன்ஸு அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா பேக்கெட்டில் இருக்கிற மணி, அப்புறம் வந்து அவங்கக்கிட்ட என்னென்ன ஜுவல்ஸ் இருக்கோ அது எல்லாமே லைக் வந்து அவங்க போட்டிருந்த கம்மல், அவங்க கையில் இருந்த பிரேஸ்லெட்டு, செயின் எல்லாமே பிடிங்கிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மொபைலோட பாஸ்வேர்டு கேட்டு ஜிபேயில் இருந்த 7,000 ரூபாவும் அவங்க அமௌண்ட்டு வந்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு அமுச்சிருக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி முடிஞ்ச உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா சொல்லவே ரொம்ப ஒரு மாதிரியா இருக்குது. அந்த பேரில் அந்த பொண்ணுடைய லவ்வர் லைக் வந்து ஹஸ்பண்டாக இருக்கலாம், லவ்வராக இருக்கலாம், அவங்கள வந்து ட்ரெஸ் இல்லாமல் நூடாக வந்து மொத்தமாக கழட்டிட்டு அங்கே உட்கார வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து அந்த பொண்ணையும் அதே மாதிரி ட்ரெஸ் இல்லாமல் உட்கார வச்சுட்டு அந்த பொண்ணை இழுத்துட்டு போயிட்டு 4 பேரும் கூட்டு பலாத்காரம் செஞ்சுருக்காங்க அந்த பையன் முன்னாடியே. இது எந்த அளவுக்கு ஒரு சீர்கேடு கற்றிருக்க நாடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கீங்களா? ஏன் கிருஷ்ணகிரியில் மட்டும் இந்த மாதிரி வந்து இந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்றது தெரியல ரீசெண்ட் ஒரு ஃபியூ டேஸாக. அதுக்கடுத்து அந்த பொண்ணை வந்து அந்தளவுக்கு கூட்டு பலாத்காரம் செஞ்சு முடிச்சிட்ட அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ எடுத்திருக்காங்க. லைக் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க லைக் அந்த பலாத்காரம் செய்யும்போது அந்த வீடியோ எடுத்துகிட்டு மிரட்டியிருக்காங்க. இதை வந்து நீங்கள் யாருக்குன்னா சொன்னீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து நாங்கள் மீடியாவில் போஸ்ட் பண்ணுவோம், அதனால் உங்களுடைய மானம் தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு அவங்க இமிடியேட்டாக கீழே இறங்கி வண்டி எடுத்து கிளம்பிட்டு இருக்கிறாங்க. ட்ரெஸ்ஸை அவங்க போட்டுட்டு கீழே வந்து இறங்கும் போது அவங்க கையில் ₹1 பணம் இல்லாமல் தவிச்சிருக்காங்க. அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது மலை கீழே இருக்கிற ஜனங்கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரிலாம் ஆச்சு, யாரோ வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து போலீஸ்காரங்க ஃபர்தராக விசாரிக்கும் போது தான் பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கு அவங்க திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு ஜோடி அப்படின்னு சொல்லிட்டு. திருப்பத்தூர்லேருந்து நம்ம கிருஷ்ணகிரிக்கு வராங்க அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும், லைக் வந்து அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வராங்கன்னா இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்குதுன்னா நம்ம டிஸ்ட்ரிக்டை பற்றி என்ன நினைப்பாங்க. அது கூட நினைக்கிறது கூட இருக்கட்டும் ஒரு பக்கம். ஒரு மனிதாபிமானம் அப்படின்றது இல்லையா, ஒரு மனுஷனை பார்த்தா அந்த மாதிரி தான் பண்ண தோணுமா. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கம்ப்ளைண்ட்டுக்கு அகைன்ஸ்டா அங்கே இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் கலெக்ட் பண்ணால் அன்னைக்கு மதியம் ஒரு 3:30 மணி 4 மணிக்கு போன பைக்கை செக் பண்ணியிருக்காங்க. மலையிலேருந்து இறங்கி வந்துட்டு 4 பேர் 3 வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தன் 2 வண்டி, ஒருத்தன் வந்து ஒரு வண்டியில் 2 பேரும், ஒரு ஸ்கூட்டியில் ஒன்று, ஒரு பைக்கில் ஒன்று. இந்த மாதிரி 3 வண்டியில் 4 பேர் கிளம்பியிருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள வந்து ஜூம் பண்ணி பார்க்கும்போது அவங்களுடைய ஃபேஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் போலீஸ்காரங்க. ஏன்னா அவங்க மேலே ஏற்கனவே கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்கோம், இவங்க தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பழையப்பேட்டை சேர்ந்த 4 பேர், அதாவது கலையரசன், அபிஷேக், சரவணன், அண்ட் பார்த்தீங்கன்னா நாராயணன், சுரேஷ், நாராயணன், இந்த மாதிரி 4 பேர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு நைட்டே போய் பார்த்துருக்காங்கன்னா 4 பேர் அரெஸ்ட் பண்ண போகும்போது 2 பேர் தான் மாட்டியிருக்காங்க. மீதி 2 பேர் வந்து எங்கே போனாங்கன்னு தெரியல.
லைக் வந்து இந்த சுரேஷும் நாராயணன் அப்படின்றவங்களும். ஸோ அதுக்கடுத்து அடுத்த நாள், அதாவது பிப்ரவரி 20ஆம் தேதி மதியம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிருஷ்ணகிரியில் ரொம்பவே ஃபேமஸான கோவில் ஆஞ்சநேயர் கோவில். அதாவது அந்த கோயிலுக்கு பின்னாடி பொன்மலை கோவில்னு ஒரு கோவில் இருக்கும், பெருமாள் கோவில். அந்த கோயில் கிட்ட ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா. ஸோ அந்த இடத்துல பதுங்கி இருக்கிற மாதிரி நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஸோ இமீடியட்டாக தெரிஞ்ச நம்ம போலீஸ் ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு அவங்கள ஃபைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள பார்த்த உடனே இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க கையில் இருந்த கத்தியால் 2 போலீஸை வந்து கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ் பண்ணிட்டு ஓட ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து போலீஸ்காரங்க கம்முனு இல்லைங்க, எடுத்தாங்க கன்னை ஷூட் பண்ணாங்க, முட்டி கீழே ஷூட் பண்ணிட்டு அவனை அங்கே இடத்துல விழ வச்சிட்டாங்க. ஸோ அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொருத்தன் தப்பிச்சு ஓடும் போது பயந்துட்டு கீழே விழுந்திருக்கான். அந்த விழும்போது அந்த கல் அடிபட்டு கால் அடிபட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி 2 பேரையும் அந்த ஸ்பாட்ல அரெஸ்ட் பண்ணிட்டு அவங்க 2 பேரையும் அரசு மருத்துவமனை, அதாவது நம்ம என்ஹெச்ல புதுசாக மெடிக்கல் காலேஜ் கட்டிருக்காங்க அந்த இடத்துல அட்மிட் பண்ணிட்டு ஸோ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ 4 பேருமே போலீஸ் கஸ்டடியில் மாட்டிட்டாங்க. ஸோ இது எவ்வளோ பெரிய ஒரு அசிங்கம். லைக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சேனல்லேருந்து பெரிய சேனல் வரைக்கும் ஒட்டு மொத்தமாக நம்ம கிருஷ்ணகிரியோட விஷயத்தை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு நடந்தது என்ன அப்படின்ற ஒரு நியூஸ் வரைக்கும் போயிடுச்சுங்க. லைக் வந்து சில சேனல்ஸில் வந்து இன்னைக்கு நைட் 10 மணிக்கு அந்த இடத்துல என்ன நடந்தது அப்படின்றது மாதிரி சொல்கிற மாதிரிலாம் ப்ரோக்ராம் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு கேவலமாக போச்சு நம்ம கிருஷ்ணகிரி. ஸோ ஏன் இந்த அளவுக்கு போச்சு அப்படின்றது தெரியல. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே அப்படி தான் இருக்காங்க. ஸோ இதுக்கான ஒரு குட் ஆக்ஷன் வந்து நம்ம தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் போலீஸ்காரங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான பவர் கொடுக்கணும். பட் ஆனால் நம்ம கிருஷ்ணகிரியில் நம்ம போலீஸ்காரங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களும் பார்த்தாங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகும் அப்படின்னா நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து தான் போதே தவிர கொஞ்சம் கூட அது ரெடியூஸ் ஆகிற மாதிரி தெரியல. ஸோ அதனால இமிடியேட் ஆக்ஷனாக துப்பாக்கி சூடே பண்ணிட்டு அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்கமிங்கில் இந்த மாதிரி விஷயம் வந்து நம்ம கிருஷ்ணகிரியில் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சின்ன வயசுலேயே சிகரெட் குடிக்கிறதும் சரக்கு அடிக்கிறதும் கஞ்சா அடிக்கிறது, ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் அடிக்ட் ஆகிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கையே பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் மார்க்காக போகுது. லைக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒழுக்கம்னா என்னன்றதே தெரியாமல் போயிடுது அந்த பசங்களுக்கெல்லாம். ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து அகைன்ஸ்ட் நடக்கக்கூடாது. ஸோ இதுக்காக எல்லாருமே ஒத்துழைக்கணும். லைக் வந்து பேரண்ட்ஸ் வந்து அவங்க பசங்களை வந்து கொஞ்சம் கரெக்டாக வளர்த்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்தில் யாருமே ஆக்டிவிட்டியில் வந்து ஈடுபட மாட்டாங்க. அப்படி அவங்க ஒழுங்காக வளர மாட்டேங்கிறாங்களா இல்லை ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள வந்து ஏதாவது ஒரு சீர்திருத்த பள்ளியில் நீங்களே கூட கொண்டு போய் சேர்த்துடலாம். ஸோ அவங்களால நிறைய பெண்களுக்கு வந்து ப்ராப்ளம். லைக் இப்போ ஒரு 9 மணிக்கு ஒரு பொண்ணு வந்து ரோட்ல நடந்து போனோம்னா கூட பயமா இருக்கு. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் அந்த மாதிரி தான் மாறிடுச்சு கிருஷ்ணகிரியில். ஸோ அப்படியாப்பட்ட அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கிரியேட் ஆகிறதுக்கு உங்க பையனை நீங்க வந்து அவன் ஒழுங்கா இல்லைன்னா நீங்களே கொண்டு போய் சேர்த்திடலாம். இல்லை ஏதோ ஒன்று கூட பண்ணிடலாம். அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் நம்ம நாட்டில் இருக்கணுன்ற அவசியமே இல்லைங்க. இதுதான் நான் இந்த வீடியோ மூலமாக சொல்ல வரேன். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். மண்டில் டாட்டா பாய்.